வணக்கம். பொதுவாக வெற்றிகரமானதாக மதிப்பிடப்பட்டுள்ள நரேந்திர மோடி அரசின் வெளியுறவு கொள்கையில் மாலத்தீவு ஒரு குறைபாடு என்று கருதுபவர்கள் ஒரு சிலர் உள்ளார்கள். காரணம், பல ஆண்டுகளாக மாலத்தீவு இந்தியாவின் நட்பு நாடாக இருந்து வந்துள்ளது. மாலத்தீவின் புவியியல் இருப்பிடம் காரணமாக அந்த நாட்டுடன் நல்லுறவை பேண வேண்டியது இந்தியாவை பொறுத்தவரை தேவையான ஒன்றாகவே உள்ளது. காரணம், இந்தியாவின் எதிரி நாடான சீனா மாலத்தீவை நெருங்கி வருவது இப்பகுதியில் கடல் பாதுகாப்பு விஷயத்தில் இந்தியாவிற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகும். ஆனால் இப்போது மாலத்தீவை சீனா தன்வசப்படுத்தி உள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை. மாலத்தீவுகள் இந்தியாவுடனான பல தசாப்த கால உறவை கைவிட்டு சீனாவுடன் சென்றுவிட்டது. இப்போது அதற்கு இந்தியாதான் காரணம் என்று சொல்ல முடியாது. சில தவறான புரிதல்களால் மாலத்தீவு இப்போது சீனாவுடன் நிற்கிறது, அவ்வளவுதான். இது இந்தியாவின் கடல் எல்லை பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மாலத்தீவு போனால் போகட்டும், அதற்கு பதிலாக மற்ற பல நட்பு நாடுகள் உள்ள நம்பிக்கையில் உள்ளது பாரதம். அது மட்டுமல்ல, மாலத்தீவு இந்தியாவிடம் தவறாக நடந்து கொண்டதற்காக அந்நாட்டின் சுற்றுலாத்துறையில் சரியான பதிலடி கொடுத்துள்ளது பாரதம். இப்போது சீனா இந்தியாவின் அண்டை நாடான மாலத்தீவிடம் நெருங்கியதற்கு பதிலாக சீனாவின் அண்டை நாடான பிலிப்பைன்ஸுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது பாரதம். பிலிப்பைன்ஸுடன் இந்தியா செய்து கொண்ட $300 மில்லியன் ஒப்பந்தத்தின் மூலமாக பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸிற்கு வழங்கி வருகிறது. எனவே அந்த ஒப்பந்தம் குறித்து சீனா இப்போது மிகுந்த கவலையில் இருப்பது இயல்புதான். காரணம், பிலிப்பைன்ஸுடன் சீனாவுக்கு பெரிய எல்லை பிரச்சனைகள் உள்ளன. தென்சீன கடல் முழுவதுமே சீனாவுக்கு சொந்தமானது என்று கூறி அந்த பகுதியில் உள்ள நாடுகளின் கடல் எல்லைகளை மதிக்காத ஒரு நாடாகும் சீனா. எனவே அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளுடனும் சீனா எல்லை பிரச்சனைகளை கொண்டுள்ளது. அதிலும் சீனாவுடன் மிக தீவிரமான பிரச்சனையை கொண்டுள்ள ஒரு நாடாகும் பிலிப்பைன்ஸ். பல இடங்களில் பிலிப்பைன்ஸுக்கு இராணுவ ரீதியாக சவால் விடுத்தும் வருகிறது சீனா. எனவே தற்போது பிரம்மோஸ் ஏவுகணை போன்ற ஒரு வலிமையான ஏவுகணையை பிலிப்பைன்ஸிற்கு வழங்குவது சீனாவுக்கு பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம், இன்று உலகில் உள்ள சூப்பர்சோனிக் ஏவுகணைகளில் பிரம்மோஸ் ஏவுகணையை இடைமறிப்பது மிகவும் கடினமான ஒன்றாகும் என்பதுதான். ஒரு நாட்டை நோக்கி வரும் ஏவுகணையை வானில் வைத்து இடைமறித்து அழிப்பதைத்தான் இன்டர்செப்ட் செய்தல் என்று கூறுகிறோம். அவ்வாறு இடைமறிக்க மிகவும் கடினமான ஏவுகணையாகும் பிரம்மோஸ் ஏவுகணை. அதனால்தான் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட உலக நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணை வேண்டி இந்தியாவை அணுகியுள்ளன. பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது, பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் தற்செயலாக ஏவப்பட்டது நினைவிருக்கும். சீனாவே பாகிஸ்தானுக்கு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கியுள்ளது என்று கூறப்பட்டது. இந்திய ஏவுகணை எதுவும் பாகிஸ்தானை தாக்க முடியாத வகையில் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு தங்களிடம் இருப்பதாக பாகிஸ்தான் கூறியது. ஆனால் நாம் இங்கு குறிப்பிட்ட அந்த பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்குள் ஏவப்பட்ட போது அதை கண்டுபிடிக்கவோ தடுக்கவோ எந்த ஏவுகணையும் இல்லை. அந்த ஏவுகணை பாகிஸ்தானில் சென்று வீழ்ந்த பிறகுதான் விஷயமே பாகிஸ்தானுக்கும் தெரிய வந்தது. பிரம்மோஸ் ஏவுகணையால் சீனா உருவாக்கிய எந்த ஒரு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பையும் அழிக்க முடியும் என்பதை பாகிஸ்தானில் நடந்த அந்த சம்பவம் நிரூபித்துள்ளது. போர்முனை இல்லாமல் இருந்ததால் பெரிய ஆபத்துகள் ஏதும் ஏற்பட்டிருக்கவில்லை. அந்த ஏவுகணை தவறுதலாக பாகிஸ்தானுக்குள் ஏவப்பட்டு விட்டது என்று கூறுகிறது பாரதம். ஆனால் பிரம்மோஸை போன்ற ஒரு ஏவுகணை தற்செயலாக ஏவப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவு பாதுகாப்பு அமைப்புகளும் நடைமுறைகளும் எல்லாம் உள்ளன. அதனால் இந்தியா வேண்டுமென்றே பாகிஸ்தானுக்குள் பிரம்மோஸ் ஏவுகணையை ஏவி சோதித்துள்ளது என்று குற்றம் சாட்டுகிறது பாகிஸ்தான். எனவே பிலிப்பைன்ஸுக்கு இதுபோன்ற அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணைகள் வழங்கப்படுவதால் சீனா கடும் கோபமடைந்து இந்தியாவிற்கு தமது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. நாடுகளுக்கிடையே உறவை பாதித்துவிடக் கூடாது என்று எச்சரித்துள்ளது சீனா. எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தில் இந்தியா சீனாவிற்கு மிகவும் அமைதியாகவே பதிலளித்து வருகிறது. மாலத்தீவை சீனா வசப்படுத்தினால் பிலிப்பைன்ஸை இந்தியா தன்வசப்படுத்தி சீனாவிற்கு தலைவலியை கொடுக்க முடியும் என்று இப்போது இந்தியா மௌனமாக பதில் சொல்லி வருகிறது. ஜெய்ஹிந்த்.